1097 ஒரு சிறிய கிராமம். புத்தகங்களே சூர்யாவின் உலகமாக இருந்தது. தினமும் மாலை ஒரு பெண் நூலகத்திற்கு வருவாள். அவள் பெயர் நிலா. ஒரு நாள் ஒரு புத்தகம் எடுக்கும்போது இருவரின் கைகள் தவறுதலாக ஒன்றை ஒன்று தொடும். ஒரு நாள் சூர்யா ஒரு புத்தகத்தின் உள்ளே ஒரு சிறிய கவிதை எழுதி வைக்கிறான். உன் சிரிப்பு இந்த நூலகத்தையே வசந்தமாக மாற்றுகிறது. அடுத்த நாள் அதே புத்தகத்தை எடுத்த நிலா அதை வாசித்து புன்னகைக்கிறாள். அந்த கவிதையை வாசித்தவள் மெதுவாக சூர்யாவை பார்த்தாள். இதை அவர்தான் எழுதியிருப்பாரோ என்ற கேள்வி அவள் மனதில் முதல் முறையாக பிறந்தது. இருவரும் ஒரே பாதையில் நடந்தார்கள். ஆனால் காதலை மட்டும் யாரும் சொல்லவில்லை. ஊரே திருவிழாவை கொண்டாடியது. அவர்கள் மட்டும் ஒரு பார்வையையே திருவிழாவாக கொண்டாடினார்கள். அவள் கோவில் திருவிழா முடிந்து வீடு திரும்பியதும் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. அவள் அப்பா வேற ஊருக்கு செல்ல தயாராகி இருந்தனர். மறுநாள் காலை சொல்ல முடியாத காதலை ஒரு கடிதத்தில் எழுதிவிட்டு அமைதியாக அவள் நடந்து சென்றாள். அவள் வருவாள் என்று ஒவ்வொரு நொடியும் காத்திருந்தான். ஆனால் அந்த நாள் மட்டும் அவள் வரவே இல்லை. அம்மா, இங்க தபால்காரர் குடும்பம் இருந்தாங்களே, எங்க போனாங்க? தம்பி 2 நாள் ஆச்சு, அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க. தூக்கம் வந்தாலும் மனசுக்கு அமைதி வரவில்லை. சில நினைவுகள் இரவையே நீளமாக்கிவிட்டது. நான் எழுதி வைத்த கடிதத்தை அவர் இன்னும் பார்க்கவில்லையா? இல்லை, பார்த்துவிட்டு என்னை மறந்து விட்டாரா? கண்ணா, இன்று நூலகம் முழுவதையும் சுத்தம் பண்ணி எல்லா புத்தகங்களையும் ஒழுங்கா அடுக்கிடு. பல மாதங்களாக ஒரு புத்தகத்துக்குள் மறைந்திருந்தது ஒரு கடிதம், ஒரு காதல். அவள் காதலையும் காத்திருப்பையும் தன் புதிய முகவரியையும் அந்த ஒரு கடிதத்தில் விட்டுச் சென்றிருந்தாள். இனி காத்திருப்பதற்கு நேரமில்லை. அவள் எழுதிய முகவரி அவனை அவள் இருக்கும் ஊரை நோக்கி அழைத்துச் சென்றது. தெரியாத ஊர், ஆனால் தெரிந்த ஒரு முகத்தையை தேடி அவன் இதயம் மட்டும் வழிகாட்டியது. சூர்யா, நீங்களா? உன் கடிதம் தாமதமா வந்துச்சு, ஆனா நான் வந்துட்டேன். மனதில் வாழும் காதலே, கைகோர்க்கும் இந்த நொடி, வாழ்நாள் முழுதும் மௌன ராகமே.